வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரகுராம் வீட்டுக்கு நோட்டீஸை ஒட்டுறாங்க. நம்ம புவனா எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும், அப்போனா இந்த வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, அந்த ரகுராமன் நடு தெருவில் கொண்டு வர்றதுக்கு இதுதான் சான்ஸு. அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட, இந்த பாருங்கள், உங்கள் ஹோட்டலுக்கு நான் இவ்வளோ பணம் தாரேன், நீங்கள் இல்லாட்டினா உங்களை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல புவனா மிரட்டுறாங்க. அதனால் கதிர்கிட்ட இந்த ஹோட்டலை நடத்த முடியாது, இப்போ 2 நாளில் எனக்கு 40 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல கதிருக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த புவனா தானே, அவளை விடக்கூடாது அப்படின்னு ஜானகியம்மா விஸ்வரூபம் எடுத்து சாட்டையை வச்சு புவனாவை அடியில் வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புவனா கிட்ட காலில் விழுந்து புவனா நம்ம ஜானகியம்மாவை பார்த்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பாரு ஜானகி, என்னை மன்னிச்சிடு, என்னை அடிக்காத, எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, உன் வீட்டு வாரிசு அந்த கதிர் தான், என்ன சிவரஞ்சனியின் பையன் கதிர் தானா, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு உண்மையை மறைக்கிறான், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் உங்கள் வீட்டு வாரிசுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் குடைச்சல் கொடுத்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த இடத்துல அடி தாங்க முடியாமல் புவனா ஒத்துக்கிட்டாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கதிரை கெட்டி பிடிச்சி, இந்த சொத்துக்கு எல்லாம் நீ தாண்டா வாரிசு, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு ரகுராம் நம்ம கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் புவனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கதிர் தான் அந்த சிவரஞ்சனியின் பையன், இந்த வீட்டு வாரிசு, ரகுராம் வீட்டு வாரிசு அவன்தான். ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மறைக்கிறான். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அவனுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அவனுக்கு ரகுராம் வீட்டு பத்திரம் நம்மகிட்ட தானே இருக்குது, ரகுராம் வீட்டுக்காரை விட நடு தெருவில் கொண்டு இழுத்து விடணும், அதுக்கு வேற வழியே இல்லை, அந்த பத்திரத்தை வச்சு நம்ம தில்லாலங்கடி பண்ண வேண்டியது அப்படின்னு அதில் இறங்கிட்டாங்க. இந்த சைடை பார்த்தோம்னா நம்ம அந்த கதிர்க ஹோட்டல் உரிமையாளர் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த பாரு, இந்த பணத்தை வாங்கிட்டு உனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குல்ல, அதெல்லாம் நீ செட்டில் பண்ணிடு, இல்லைட்டுனா இதை வாங்காமல் கதிர் பக்கம் தான் இருப்பேன், நீதி நேர்மை அப்படின்னு நீ போனியனி வச்சுக்க, உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு புவனா அந்த நபரை மிரட்டக்கூடிய நேரத்தில் அப்படியே அந்த நபர் அந்த ரூபாவை வாங்கிக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கதிருக்கு 2 நாளில் 40 லட்சத்தை கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிடணும் அப்படின்னு கெடு இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுவேன், அந்த பத்திரத்தையும் மீட்கணும், இந்த 40 லட்சத்தை நான் எங்கே போய் புரட்டுவேன் அப்படின்னு கதிர் மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடை பார்த்தோன்னா இந்த கோர்ட்டில் இருந்து நோட்டீஸை கொண்டு நம்ம ஜானகி ரகுராம் வீட்டு முன்னாடி கொண்டு ஒட்டுறாங்க. இதை பார்த்ததுமே ரகுராம், எனக்கு வீட்டு பத்திரத்தை அந்த புவனா கிட்ட இருந்து அவள் இப்போ நோட்டீஸை ஒட்டிட்டா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு இருக்க நேரம் இத்தனைக்கும் காரணம் பின்னாடி இருக்குது அந்த புவனாவாக தான் இருக்கும், நான் இப்போ அவளை கவனிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஜானகியம்மா விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. சாட்டை எடுத்து புவனா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. புவனா பார்த்தது, என்ன ஜானகி, உன் வீட்டில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா, இப்போ கதிரால் இவனுங்களுக்கு பிரச்சனையை சமாளிக்க முடியலை, இத்தனைக்கும் காரணம் நீ தான் பின்னால் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சாட்டை எடுக்கிறாங்க. ஒன்று நான் சும்மா விட்டுட்டு போகிற வரல புவனா, இப்போ நீ உன்னை அடிக்கிற அடியில் நீ உண்மையெல்லாம் ஒத்துக்கிடுவ, அந்த அளவு இப்போ அடிக்க போகிறேன், என்னை பற்றியும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு அந்த இடத்துல புவனாவை சாட்டை எடுத்து அடி அடி அடின்னு அடித்து விழுக்கிறாங்க நம்ம ஜானகியம்மா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனா அப்படியே நம்ம ஜானகியம்மா காலில் விழுங்குறாங்க. என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட உன் மருமகனுக்கு எதிராக சரி பண்ணது தப்பு தான் அப்படின்னு இல்லை, நீ ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கதிரை பற்றி தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு எங்கே பழிவாங்க பார்க்குற, அது என்ன விஷயம் நீ சொல்லு, நீ சொல்லது வர நான் அடியை நிப்பாட்ட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சாட்டையை வச்சு அடி சப்பலை நுமுக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், நீங்கள் தேடிட்டு இருந்த சிவரஞ்சனியின் பையன் உங்கள் வீட்டு வாரிசு வேறு யாரும் இல்லை, கதிர் தான், என்ன என் மருமகன் கதிர் தான் என் வீட்டு வாரிசா அப்படின்னு
அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் உண்மையை வந்து கதிர் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு அதனால தான் நான் வந்து இவ்வளோ வந்து குடைச்சல் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், ஓ நீ அதனால குடைச்சல் கொடுத்து எங்களுக்குள்ளே வந்து பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குற, அதானே இப்போ புரிஞ்சுட்டு இந்த பாரு எங்கள் வீட்டு வாரிசை எங்களுக்கு எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரியும். கதிர் என்ன விஷயத்துக்காக இந்த உண்மையை இப்போ மறைக்கான் அப்படின்னு உள்ள விஷயம் புரியலையே அப்படின்னு வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து நினைக்கிறாங்க. இனி வந்து கதிருக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்த உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து அடியில் நூற்றுக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீட்டு வாரிசு வேற யாரும் இல்லை, தெரிஞ்சு போச்சு நம்ம மருமகன் கதிர் தான். என்ன அது கதிர் தானா? இவனுக்கு கண்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஜானகி. அப்போ இவன் வேணும்னு மறைக்கிறான், எதுக்காக இந்த உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு வந்து நேராக கதிர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு வந்து கதிர்கிட்ட நம்ம ரகுராமன் ஜானகியும் போகிறாங்க. என் வீட்டு வாரிசு என்னோட தங்கச்சி பையன் நீதானடா, உண்மையை சொல்லு. ஆமாம் நான் தான் மாமா. எதுக்காகடா அந்த உண்மையை இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்தேன்? நீங்கள் வந்து தனா கூட இந்த ஒரு நல்ல லைஃப்பை நான் வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணணும், தனாவை நல்லபடியாக பார்த்துக்கிடணும், அதுவும் என் சுயகாலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதுக்காக தான் நான் வந்து இந்த உண்மையை மறைச்சேன். ஏன்னா நான் உங்கள் மருமகன்னு தெரிஞ்சிட்டுனா நீங்கள் சொத்தில் பாதியை தந்து என்னை வந்து சோம்பேறியாக மாற்றிடுவீங்க. எனக்கு சுயமாட்டு உழைப்பு இருக்காது. ஆனால் என் உழைப்பில் உங்கள் பொண்ணு தனாவை நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியே கண்களில் நம்ம ரகுராம் கண்களில் கண்ணீர் வருது. நம்ம கதிரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஏண்டா நீ இவ்வளோ உண்மையை மறைச்சிக்கிட்டு நீ இதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? நீ தான் எங்கள் வீட்டு சிவரஞ்சனியோட பையனாச்சே, சொத்தில் பாதி உரிமை உனக்கு இருக்குடா. அப்படி இருக்க நேரம் நீ ஏதோ ஒரு அநாத கணங்க இங்கேருந்து தனியால் கஷ்டப்படுவியா? இனி இங்கே இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிரை வந்து மருமகனாட்டு வந்து சிவரஞ்சனியின் பையனாட்டு அழைச்சிக்கிட்டு நம்ம ரகுராம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. புவனை வாங்கின அடியோட அப்படியே சாட்ட அடியில் வந்து சுருண்டு கிடக்குறாங்க. பசுபதி வந்து என்னாச்சுமா உனக்கு புவனா? யார் வந்து இப்படி பண்ணா? எல்லாமே அந்த ஜானகி தான். சாட்டை வந்து அடின்னு அடித்து என்ன விஷயம் உனக்கு? கதிரை பற்றி எதுக்காக நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? கதிருக்கு என்ன சொல்லு அப்படின்னு வந்து என்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டு போயிட்டா நான் சொல்லிட்டேன், சிவரஞ்சனியின் பையன் கதிர் தான் சொல்லிட்டேன். இப்போ அங்கே என்னென்னமோ வந்து வீட்டில் நடந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. எல்லாமே தலைகீழாக போச்சு, என்னை அவள் என்னை அடியில் வெளுத்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க புவனா. இந்த சைடு பார்த்தோன்னா பத்மாவுக்கும் பார்வதிக்கும் வயிற்று எரிச்சல் வருது. இந்த வீட்டு வாரிசு கதிர்னா பாதி சொத்து அவனுக்கு போயிருமே. ஏற்கனவே தனா வந்து ரகுராம் அண்ணனுக்கு சொத்து, இது பாதி வந்து தனாக்கு போயிடும். அது பிறகு நம்மளுக்கு என்னது தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் வேலைக்காரன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த கதிரை. இப்போது இந்த வீட்டுக்கு நம்மளை விட உரிமைக்காரனா இவன் வந்துட்டான். இப்போ எல்லாத்தையும் விட ஒரு பங்கு சொத்து அவனுக்கு போகிறது எனக்கு அவ்வளோ காண்டா இருக்குது அப்படின்னு வந்து கத்துறாங்க. முறை தவறி பிறந்தவன் தானே இந்த கதிர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம பத்மாவையும் பார்வதியும் என்ற நம்ம ரகுராம் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த சொத்துல பாதியை முறைப்படி நான் கதிருக்கு எழுதி வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து சொத்தை பாதியை வந்து கதிருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. பத்மாவும் பார்வதியும் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க.